நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோதுமை பிரதமன், அதாவது கோதுமை பாயசம் வந்து கேரளாவில் கோதுமை பிரதமன்வாங்க. இதே வந்து உடுப்பி டெம்பிளில் ஒரு பிரசாதமாக பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து கோதுமை ரவை கிடைக்கும், அதாவது சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி அடுப்பை பற்ற வச்சிடறோம். ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சா கூட போதும். கொஞ்சம் பெருசாக இருக்கிற கோதுமை ரவை கிடச்சிதுன்னா 5 விசில் வைங்க. இந்த மாதிரி ஃபைன் ரவை கிடச்சிதுன்னா 4 விசில் வைங்க போதும். 3 to 4 விசில்ஸ் போதும். ஏன்னா வாயில் வந்து கொஞ்சம் கடிக்கிற மாதிரி அந்த கோதுமை ரவை கிடைக்கணும். அப்போ தான் வந்து அந்த பாயசத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த 4 விசில் வந்தோடனே அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த தண்ணியில் கொஞ்சம் வெல்லம் போட்டு வெள்ளைப்பாகு கரைச்சி அதை வந்து இந்த பாயசத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாயசம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 4 விசில் வந்துருச்சு. நான் இந்த குக்கர் வந்து இப்போ சைடில் வச்சிட போகிறேன். அடுப்பை கம்மி பண்ணிட்டு சைடில் வைக்க போகிறேன். 20 மினிட்ஸ் இது அப்படியே ரெஸ்ட் ஆகணும். 20 நிமிஷம் ஆன பிறகு இதை ஓப்பன் பண்ணலாம். அது உள்ளே வந்து அந்த கோதுமை குக்காக இருக்கும். இப்போது ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அந்த சூடான பேனில் கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி சூடான பிறகு இந்த வெள்ளை பாகு பண்ண போகிறோம். யூஸ்வலாக அரிசி பாயசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜவ்வரிசி பாயசம் பண்ணுவாங்க. இந்த கோதுமை பாயசம் வந்து ரொம்ப கம்மி பீப்புள் அட்டெம்ப்ட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இது ஐம் டூயிங் இட் அண்ட் ஷோயிங். அது மட்டும் இல்லை, உடுப்பி குசினில் நான் வர்ற இடம் வந்து உடுப்பிலேருந்து வரேன். அங்கே வந்து இது கோயிலில் எங்கள் ஃபங்க்ஷன்ஸ்லாம் மெயினாக பண்ணக்கூடிய ஒரு பாயசம்னு சொன்னால் அது கோதுமை பாயசம். இந்த தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வெல்லத்தை போட்டு பாகு பண்ண போகிறேன். ஒரு 100 கிராம் கோதுமை போட்டோம்னா ஒரு 150 கிராம் வெல்லம், அதுதான் கணக்கு. இதை வந்து வெல்லம் நான் போட்டுட்டேன். அந்த கட்டியெல்லாம் ஃபுல்லாக கரைஞ்சி அந்த பாகு வந்து நல்ல ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ வந்து அந்த வெள்ளை பாகு வந்து நல்லா காஞ்சின்னு இருக்கு. அந்த பாகு கன்சிஸ்டன்சி வரத்துக்கு ரொம்ப சீக்கிரமாக அது வந்துடும். வந்த பிறகு வீட்டில் நம்ம பண்ணும்போது ஒரு நல்ல மஸ்லின் கிளாத் அதை வச்சு இந்த வெள்ளை பாகை வடிகட்டணும். ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் இருக்கும். அந்த மண்ணெல்லாம் நம்ம எடுக்கணும்னா அதை நல்லா ஒரு துணியில் வடிகட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த பாயசத்தில் அதை போடணும். இப்போ வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு அந்த பாகு வந்துருச்சு. இப்போது நம்ம 4 விசில் வச்ச கோதுமை ரவை இங்கே ரெடியாக இருக்குது. இதை வந்து இந்த வெள்ளைப்பாகில் ஊற்று. வெள்ளைப்பாகில் அந்த வேக வச்ச அந்த கோதுமையை இதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த பாயசத்துக்கு ஒரு திக்கனிங் கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இதில் வந்து தேங்காய் பால் நல்லா திக் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் கோகனட் மில்க் இதில் போடுறோம். அது கூடவே வந்து ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடியும் போட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த ஸ்வீட் பண்ணாலும் ஒரு சிட்டிகை உப்பு. இந்த ஏலக்காய் பொடி, உப்பு போட்டுட்டு இந்த பாயசம் கொதிச்சுன்னு இருக்கு. இதுக்கு சைடில் இதை நம்ம டெம்பர் பண்ணுறதுக்காக பேன் சூடு பண்ணி கொஞ்சம் நெய், இந்த பாயசத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த லவங்கத்தோட ஃப்ளேவர். இந்த லவங்கம் தான் வந்து இந்த பாயசத்தோட டிஸ்டிங்டிவ் குவாலிட்டிஸை கொடுக்க போகுது. ஒரு 6-7 லவங்கம். அந்த லவங்கம் நல்லா அந்த கீல ஃப்ரை ஆன பிறகு திராட்சை, அந்த திராட்சை நல்லா ஃப்ரை ஆகி பாப் அவுட் ஆன உடனே முந்திரி பருப்பு,
முந்திரி பருப்பு போட்ட உடனே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸ்லோ ஃப்ளேம் இல்லைன்னா ஆஃப் பண்ண ஃப்ளேமில் அந்த முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை ஆகி கோல்டன் ஃப்ரை ப்ரௌன் கலரில் வரணும். அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் அந்த முந்திரி பருப்பு வந்து இட் வில் பி கிறிஸ்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அதான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். கேஷ்யூ நட், இந்த ரெய்சின்ஸ், இந்த லவங்கம்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா கொதிக்கணும். அதோடைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த நெய் அதெல்லாம் வந்து இந்த கோதுமை பாயசம் வந்து இழுத்துக்கும். நல்லா குக் ஆயிடுச்சு அந்த கோதுமை பாயசம். அந்த தேங்காய் பால்லாம் போட்டு நல்லா திக்காயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லி டன் கோதுமை பாயசம் இன் மினியேச்சர் ஸ்பூன்ஸ். ஒரு ட்ரெடிஷ்னல் மேங்களூரியன் ஹோம்லையும் சரி, ஒரு கேரளா ஹவுஸ்லையும் சரி, ஒரு கோதுமை பாயசம், கோதுமை பிரதமன் வந்து இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். இங்கே உங்களுக்காக ஐ ஹவ் டாட் யூ த ரெசிபி. அதில் இருக்கிற இன்ட்ரிகசிஸ், அதில் இருக்கிற ஃப்ளேவரோட சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அடைஞ்ச சந்தோஷத்தை நீங்களும் அடையணும்னு ஆசை.